ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜென் ஏஐனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏஐனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு எளிமையான முறையில் எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோ வச்சு நம்ம கொடுத்துருப்போம். பார்க்கலன்னா அந்த வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏஐனா என்னன்ட்டு. வாங்க இன்றைக்கி ஜென் ஏஐ பற்றி பார்க்கலாம். ஸோ ஜென் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒரு 4 விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்டென்ட் பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் முதல்ல. செகண்ட், உங்களுடைய இமேஜை ஜென்ரேட் பண்ணும். எண்ணற்ற இமேஜுகள் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுவும் ஜென்ரேட் பண்ணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ. ஸோ வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ. ஸோ உங்களோட டெக்ஸ்ட்டு, இமேஜ், வீடியோ, ஆடியோ இந்த 4மே எண்ணற்ற தகவல்களை சேகரித்து நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ, என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த கண்டென்ட்டையோ, இமேஜையோ, வீடியோவோ, ஆடியோவோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் இதுக்கு பேர் வந்து ஜென் ஏஐன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டைரக்ட் பண்ணும்போது ஒரு 3 கேரக்டரோ ஒரு 5 கேரக்டரோ நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் கொடுக்கணும். அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் மூவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் எடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் என்ன பண்ணால், ஐ எம் கோயிங் டு டைரக்ட் அ ஷார்ட் ஃபிலிம். அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி 5 கேரக்டர்ஸ். அது வந்து எனக்கு எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸில் முடியணும். இந்த சீனாரி எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நைட் ஒரு 10 o'clock வந்து நடக்குது. 2 o'clock இந்த விஷயங்கள் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சீனாரியோ டைமிங் எல்லாமே கொடுத்துட்டு லொக்கேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாமே எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சீன் பை சீனாக அதோட சீன் 1ல் எங்கே நடக்குது, சீன் 2ல் எப்படி நடக்குது, சீன் 3ல் எப்படி நடக்குது, இந்த இடத்துல சீனில் வந்து இப்படி லைட்டிங் வைக்கலாம், இந்த இடத்துல மியூசிக் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எடுக்கக்கூடிய ஷார்ட் ஃபிலிமை வந்து ஒரு 2 minutes 3 minutes எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கொடுத்துரும். பட் எண்ட் ஆஃப் த டே வந்து டைரக்டரோ க்ரியேட்டரோ அவங்களோட முடிவு தான் அந்த கதை எப்படி போகுதுன்றது. பட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். நான் வரக்கூடிய வீடியோவில் அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த ஜென் ஏஐ பற்றி நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம் டீட்டெயிலாக. அது உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்.